நிகாரி யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து HCF அண்ட் LCM ரிலேட்டடான சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சம், பின்வரும் வரிசை ஜோடிகளில் சார் பகா எண்களாக இல்லாமல் இருப்பது எதுன்னு கேட்டு ஒரு 4 ஜோடி வந்து ஒரு 4 பேர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்கான். பகா எண்கள், சார் பகா எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகா எண்களை வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னாலேயும் ஒன்னாலேயும் வகுப்படக்கூடியதான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார் பகா எண்கள் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எண், அதாவது எந்தெந்த வாய்ப்பாட்டிலாம் இந்த நம்பர் வருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க ஜோடியெல்லாம் வந்து எந்தெந்த எண் வந்து வகுக்குன்னு பார்க்கணும். இப்போ 13ங்கிற நம்பர் அடுத்து 17 தான் ஃபர்ஸ்ட் ஜோடி. இப்போ 13ங்கிற நம்பர் வந்து 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் 13ஆம் வாய்ப்பாட்டிலையும் தான் வரும். புரியுதுங்களா? 17ங்கிற நம்பர் வந்து 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் 17ஆம் வாய்ப்பாட்டிலையும் தான் வரும். இப்போ இந்த 2 எண்ணுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது 1. இந்த மாதிரி அதாவது அந்த கொடுத்துருக்க ஜோடிக்கு வகுப்படக்கூடிய எண்களில் வந்து 1 மட்டும்தான் காமனாக இருக்கணும். அப்படி 1 மட்டும் காமனாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சார் பகா எண்கள். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஜோடி எடுங்க. 7, 21. இப்போ 7ங்கிற நம்பர் 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆனால் 21ங்கிற நம்பர் வந்து 1ஆம் வாய்ப்பாட்டில், அதாவது 1ஆல் வகுப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆல், அதாவது 3ஆல் வகுப்படும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 21வது வாய்ப்பாட்டில் வரும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் சார்பகா எண்கள்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஜோடியில் பாருங்கள், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 1 மட்டும் காமனாக வந்தால் இது சார்பகா எண்ணா இருந்திருக்கும். ஆனால் இங்கே 7ம் காமனாக வருது. அப்போ இது சார்பகா எண்ணா இருக்க முடியாது. புரியுதுங்களா? 1 மட்டும்தான் காமனாக இருக்கணும் அந்த நம்பர்ஸுக்கு இடையில. இப்போ 101, 201. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் 101ஆம் வாய்ப்பாட்டிலையும் தான் வரும். இதுவும் 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் 201வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஸோ வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாது. அப்போ இங்கே 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இது வந்து சார்பகா எண் தான். அடுத்து பாருங்க 12, அதே மாதிரி 13. புரியுதுங்களா? இப்போ 12ங்கிற நம்பர் எதில் வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும், அடுத்து 12ஆம் வாய்ப்பாட்டில் வரும். புரியுதுங்களா? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும். 13ங்கிற நம்பர் 1ஆலையும் 13ஆல மட்டும்தான், 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் 13ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். அப்போ இந்த எண்களுக்கு இடையில எந்த எண் மட்டும்தான் பொதுவாக இருக்குன்னா 1ங்கிற நம்பர் தான் பொதுவாக இருக்குது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சார்பகா எண் தான். அதாவது கொடுத்துருக்க எண்களுக்கு இடையில அந்த காரணிகள், அந்த வகுப்படக்கூடிய எண்கள் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுங்க ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து 1ஆ மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் சார்பகா எண்கள். ஓகேவா? அந்த ஜோடிகளாக இருக்க முடியும். ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதை தான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜோடியாக பேராக கொடுத்துட்டு இதில் எது சார்பகா ஜோடியாக இருக்க முடியாதுன்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பரை வகுக்கக்கூடிய எண்களில் வந்து 1 மட்டும்தான் பொதுவாக இருக்கணும். அந்த வகையில் பார்த்தா 7ம் 21ம் வகுப்படக்கூடிய எண்களில் 1ம் காமனாக இருக்குது, 7ம் காமனாக வருது. அப்போ இதுதான் இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் பி 7,21 தான் ஆன்சர். ஸோ ஜஸ்ட் அந்த கான்செப்ட் சார்பகா எண்களா, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு 1 மட்டும்தான் பொதுவாக இருக்கணும்.